மிகவும் அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த கதறி அழுகிற சவாலின் 29வது நாளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதற்காக என் தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறேன். இன்றும் இது நம்முடைய பட்டணம் அல்ல, இது நம்முடைய சிட்டி அல்ல என்பதை குறித்து பார்ப்போம். வேத புஸ்தகத்தில் எரேமியா 29வது அதிகாரம் 11வது வசனத்தை பார்ப்போம். அதில் என்ன எழுதியிருக்கிறது? நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்று சொல்கிறார். இந்த மாதிரியான ஒரு பிரச்சார முழக்கத்தோடு யாராவது ஒருவர் தேர்தலில் ஒரு வேட்பாளராக நிற்கிறார் என்றால் நாம் அவரை ஆதரிப்போமா? கண்டிப்பாக ஆதரிப்போம். ஏனென்றால் அவர் சொல்கிறார், சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள் இருக்கிறது என்று சொல்கிறார், தீமை இல்லாத நிலைமை இருக்கும் என்று சொல்கிறார், நம்பிக்கையுடன் நிரம்பிய ஒரு ஒளிமிக்க எதிர்காலத்தை வாக்களிக்கிறார். அதனால் நாம் கண்டிப்பாக ஆதரிப்போம். ஆனால் இந்த வசனங்கள் சொல்லப்பட்ட சூழ்நிலையை நாம் கவனித்து பார்த்தோம் என்றால் அவை அரசியல் குழப்பம் நிறைந்த காலத்தில் கூறப்பட்டவை என்பதை பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு கொடூரமான ஒரு தலைவரால் சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்டிருந்தார்கள். அவருடைய சுதந்திரங்களை அவர்கள் முழுவதுமாக இழந்திருந்தார்கள். ஒரு புதிய மற்றும் ஒரு அந்நிய பட்டணத்தில், அந்த சிட்டியில் வாழ அவர்கள் கட்டாயப்படுத்தப்பட்டு இருந்தார்கள். அப்படிப்பட்ட சிறைவாசிகளுக்கே, அந்த மாதிரியான அந்நியர்களுக்கே, அந்த பரதேசிகளுக்கே தேவன் இப்படிப்பட்ட அழகான வாக்குறுதிகளை கொடுக்கிறார். ஆனால் இந்த வாக்குறுதியை அவர் கொடுப்பதற்கு முன்பு ஒரு அறிவுரையை வழங்குகிறார் என்று பார்க்கிறோம். அதை அதே அதிகாரத்தில் 7வது வசனத்தில் பார்க்கிறோம். அதில் என்ன எழுதியிருக்கிறது? நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள், அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கு சமாதானம் இருக்கும் என்று சொல்கிறார். நாம் அப்படி என்றால் நாம் அந்த சிட்டிக்காக அவர்களை ஜெபிக்க அழைக்கிறார். இப்போது உலகம் முழுவதும் அரசியல் பதற்றம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நாம் இதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் எந்த மாதிரியான ஒரு சிட்டியில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அந்த சிட்டி நம்முடைய சொந்த சிட்டி கிடையாது. நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறபடினால் நாம் அந்த சிட்டியில் வாழும் வெளிநாட்டவர்கள், நாம் அந்நியர்கள், நாம் பரதேசிகள். ஏனென்றால் நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதினால் நாம் பரலோகத்திலிருந்து வரும் அந்த புதிய எருசலேம் என்ற அந்த சிட்டிக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். அந்த சிட்டியை குறித்து எபேசியர் 11வது அதிகாரம் 10வது வசனம் இவ்வாறாக சொல்கிறது, அந்த புதிய எருசலேம் சிட்டி தேவனாலே கட்டி உண்டாக்கப்பட்ட அஸ்திபாரங்கள் உள்ள சிட்டி என்று. அப்படி என்றால் அந்த புதிய எருசலேம் சிட்டிக்காக காத்திருக்கும் நாம் இப்போது என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய ஆவிக்குரிய நலன் பாதுகாப்பாக இருக்கிறது என்று நமக்கு புரிகிறது. ஆனால் நம்முடைய மனித நலனுக்கு அந்த பாதுகாப்பு இல்லை. அப்படின்றால் நம்முடைய நோக்கம் என்ன? நம்முடைய நோக்கமும் அந்த பாபிலோனில் நாடு கடத்தப்பட்டவர்களாய் இருந்தார்களே அந்த மக்களின் நோக்கமும் ஒரே நோக்கம்தான். நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய சிட்டிஸ்காக, நம்முடைய தேசத்திற்காக, நம்முடைய உலகத்திற்காக நாம் விண்ணப்பம் பண்ண வேண்டும். அப்படி நீங்கள் ஜெபிக்கும் போது இந்த கண்ணோட்டத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு தேர்தல் அல்லது 1000 தேர்தல்கள் வந்தாலும் தேவன் நமக்கு அளித்த எதிர்கால நம்பிக்கையை அது குலைக்கவே முடியாது. நம்முடைய எதிர்காலம் தேவனோடு பாதுகாப்பாக இருக்கிறது. நாம் இந்த இடத்தில் நாடு கடத்தப்பட்ட நிலையில் நாம் வாழ்ந்தாலும், இது நம்முடைய சொந்த ஊராக இல்லாவிட்டாலும் தேவன் தம்முடைய பிள்ளைகளின் தேவைகளில் கவனம் செலுத்துகிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். அதனால் உங்களுடைய நலனுக்காகவும் உங்களுடைய தேசத்தின் நலனுக்காகவும் தேவனிடத்தில் கதறி அழுவீர்களா? இந்த கதறி அழுகிற சவாலின் 29வது நாளை கேட்ட என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் வாழ்கிற சிட்டியில் நீங்கள் அந்நியரும் பரதேசியுமாய் இருந்தாலும் புதிய எருசலேம் என்ற சிட்டிக்காக காத்திருக்கிறவர்களே, உங்களுடைய தேசத்தின் மறுமலர்ச்சிக்காக இப்போதும் நீங்கள் கதறி அழுமாறு ஒரு சவாலை உங்கள் முன் வைக்கிறேன். இப்போதும் உங்களுடைய தேசத்தின் மறுமலர்ச்சிக்காக எரேமியா 33வது அதிகாரம் 6 முதல் 9வது வசனங்களை வைத்து
தேவனிடத்தில் ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் தேசத்திற்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணும் ஐயா. எங்களை பாதுகாப்பின் வழியிலே நடத்தும் ஐயா. எங்களுடைய ஆவிக்குரிய செல்வங்களை நீர் மீட்டு எடுத்து உம்முடைய சத்தியமான கண்மலையில் எங்களை மீண்டும் கட்டி எழுப்பும் ஐயா. நாங்கள் உமக்கு விரோதமாய் குற்றம் செய்த எங்களுடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் எங்களை நீங்களாக்கி சுத்திகரித்து, நாங்கள் உமக்கு விரோதமாய் குற்றம் செய்து உமக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின எங்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னியும் ஐயா. நீ எங்களுக்கு செய்ய போகும் நன்மையை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக எங்கள் தேசம் மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்க எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி உம்மை கெஞ்சி கேட்கிறோம் ஐயா. இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் அன்புள்ள பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்டதற்காக நன்றி. இது நான்சி டீமாஸ் வாகுமூத்தின் ரிவைவ் அவர் ஹார்ட்ஸ் என்ற வெப்சைட்டிலிருந்து எடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.